யோகேஸ்வரன் வாங்க. ப்ரோ NZDCAD எடுத்து தெரியும். NZDCAD சூப்பர். Okay, good. So let's come. ப்ரோ இப்போ மேஜரா பார்த்தீங்கன்னா வந்து அப் ட்ரெண்ட் தான் ப்ரோ. அப் ட்ரெண்ட். ஓகே குட். ஆமா ப்ரோ. ஷிஃப்ட்டை பிடிச்சி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ட்ரெண்ட் நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். குட். இப்போ ஒரு ஃபிளிப் ப்ரோ. ஓகே குட். ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். இது மேஜர்ல ப்ரோ. ஓகே குட். ஹை ப்ரோ. குட். இப்போ எதுக்காக மார்க்கெட் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்க? லோக்கா ஹைக்கா? இது ப்ரோ இப்போ கீழே வர்றது பார்த்தீங்கன்னா வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக ப்ரோ. லோலேருந்து ஹைக்கு ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணுங்க. ஸோ 600 மார்க் பண்ணுங்க. குட். கரெக்டா 618 லெவல்ல இன்னும் பாதி தான் ப்ரோ ரீச் ஆயிருக்கு. இன்னும் ஃபுல்லா ரீச் ஆகும். ஓகே. இல்லை 608 தான் அந்த லெவல் தான். கரெக்டான லெவல் தான் 608. ஆமா ப்ரோ. வீட்டில் கீ லெவல் ஆகும் இருக்கா? கரெக்டாக ஆமா ப்ரோ. மார்க் பண்ணுங்க. கரெக்டாக மார்க் பண்ணுங்க. கீ லெவல் 608 எல்லாத்தையும் சேர்த்து மார்க் பண்ணுங்க. கரெக்டாக மார்க் பண்ணுங்க. நீ மேலே தூக்கணும். அதான். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட்டு? கரண்ட்டாக பார்க்கும்போது என்ன ட்ரெண்டில் தெரியுது? இப்போ டவுன் ட்ரெண்ட் ப்ரோ. ட்ரெண்ட் லைன் சேனல் அந்த மாதிரி ஏதாவது போகலான்னா பாருங்க. இப்போ இது டவுன் ட்ரெண்ட்ல ஃபிளிப் லாஸ்ட் ஃபிளிப் போகலாம். குட். கேட்கும். இது ஒரு லோ ஏரியாவும் இருக்கு ப்ரோ அந்த மைனர் டவுன் ட்ரெண்டுக்கு. ஓகே. ஹை எது? ஃப்ளிப்பும் பேஸ் பண்ணுறீங்க. ஹை எது? ஹை இது ப்ரோ. ஓகே. இது டவுன் ட்ரெண்டோட ஹை ப்ரோ. இந்த இது லோ ப்ரோ. டவுன் ஓகே. ட்ரெண்டோட லோ. ஹைலேருந்து லோக்கல் ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணுங்க. சிக்ஸ் அண்ட் எயிட்ல மார்க் பண்ணியிருக்கேன். 608 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு கீழே இருக்கிறது மேஜரான 608ல. ஆமா ப்ரோ. கீழே மேஜரான கீழ 608. இருக்கிறது ஆனா மேஜர். அங்கேருந்து 608 ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கேன். ஆனா டவுன் ட்ரெண்ட் தான் கண்டினியூவா ஃபாலோ அவுட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தா கீழேருந்து லோலேருந்து ஹைக்கு ரீட்ரேஸ்மெண்ட் தான் ஆல்மோஸ்ட் 70% ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. இப்போ மார்க்கெட் ஆமா இன்னுமே ப்ரோ. எங்க வரதுக்கு சான்சஸ் இருக்கு? இன்னுமே கீழே வராதுக்கு தான் வரும். குட். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸை பார்க்கணும். வீக்லிக்கு போயிடுங்க. கீழே வரதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. இப்போ கரண்டா என்ன அது ஒரு சேனல் ரியாக்ட் ஆகாம இருக்கா? இல்லை டெய்லியில போறானாலும் போய்க்கலாம். ஸோ வீக்லியில போய்க்கோங்க. ஸோ வீக்லியும் டெய்லியும் ஒரே மூமெண்ட் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணுங்க. ஒண்ணுமே தெரியல. நான் சும்மா சின்னதா தெரியுது. ஒண்ணுமே தெரியல. ஜூம் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி ரீசெட் சாட் கொடுங்க. அவ்வளவுதான் வேல்யூ முடிஞ்சிச்சு. ஓகே. இப்போ கரண்டா பார்க்கும்போது ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனல் மாதிரி தெரியுதா? ஆமா ப்ரோ. சேனல் போடுங்க.
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரோ இந்த இதுக்கு தானே ப்ரோ? மேஜர் மேஜரா தான் ப்ரோ. கரண்ட் சிச்சுவேஷனுக்கு சொல்றேன். 618 மார்க் பண்ணிட்டீங்க. எல்லாமே ஆமா. ஓகே. இப்ப நம்ம உள்ளுக்குள்ள தானே பார்க்கணும். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ம். சேனல் தெரியுதா? ஆமா ப்ரோ. குட். ஓகே வெல். ஸோ இந்த சேனலை ரெஸ்பெக்ட் பண்ணியே மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு? போயிட்டு கீழே இருக்கு ப்ரோ. தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ டெய்லிக்கு போயிடுங்க. வீக்லியில் இருக்கிற டெய்லியில் போயிடுங்க. ஸோ சேனல்ஸை மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு? ரெஸ்பெக்ட் பண்ணி போயிட்டு இருக்கு ப்ரோ. ரெஸ்பெக்ட் பண்ணி போயிட்டு இருக்கா? ஆமா ப்ரோ. சேனல் டச் எல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்க. ப்ரோ இந்த இதை ரிமூவ் பண்ணிட்டு இதுல அரைஞ்சிருவா ப்ரோ. இல்லை இதுவே கரெக்ட் தான். அது மேலே உள்ள கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க. ரெசிஸ்டன்ஸ் லைன் ஓகே பட் ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஆமா ப்ரோ. சேனலில் தான் மார்க்கெட் வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ ஆமா. இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இதை பக்கமாக லாஸ்ட் ஃபிளிப் எங்கே இருக்கு? டவுன் லாஸ்ட் ட்ரெண்டுக்கு. இந்த இது ப்ரோ. குட். அப்போ ஹை எது? கை வந்து இந்த இது ப்ரோ. லெட்ஸ் நோட் ஆன். ஹை டு லோக்கு ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணுங்க. ஷிஃப்ட்டை பிடிச்சி போடுங்க. ஓகே. ஹை டு லோக்கு ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணுங்க. கீழே இருக்குங்க லோவா இன்னும் கொஞ்சம். தட்ஸ் இட். ஓகே. கொஞ்சம் மேலே எடுத்துங்க. காமன் ஏரியா பேஸ் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே. கரெக்டாக நாங்கள் ஓகே 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 கீழே வைங்க கீழே வைங்க. 618 பார்த்தீங்கன்னா 618 50% லெவலும் ஜோனாக மார்க் பண்ணுங்க. இப்போ இந்த லெவலும் ட்ரெண்ட் லைனும் ஒரு இடத்துல ஆக்ட் ஆகுற மாதிரி இருக்கா? சிம்பிளிஃபை பண்ணி காமிக்கிறா? ஆமா ப்ரோ. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணலாம்? அங்கேருந்து போயிட்டு கூட ட்ராப் அவுட் ஆகலாம். ஏன்னா ட்ராப் இன்னும் அவுட் ட்ரெண்ட் லைனில் என்ன ஆகலை? டச் அவுட் ஆகலை. ஸோ ஆகல. என்ன பண்ணலாம்? மார்க்கெட் லைட்டாக மேலே போய் கொண்டு போயிட்டு மார்க்கெட் என்ன ஆகலாம்? இங்க டச் பண்றப்ப கீழே வரும். கீழே வரலாம். மேலே போகிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு பார்க்கும்போது ஜூம் பண்ணுங்க. இப்போ ஜூம் பண்ணிடலாம். ஜூம் அவுட் இல்லை, ஜூம் இன். ஓகே ப்ரோ. நான் ஜூம் தான் பண்ண சொன்னேன் உங்களுக்கு. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் என்னவோ அதை தான் நம்ம பார்த்தாகணும். ஆமா ப்ரோ. நம்ம மேஜர் சுச்சுவேஷன்ஸ் போனால் மேஜர் லெவல்ஸை பார்ப்போம். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு போவோம். மேலே பார்த்தா டெய்லியில் இம்பேலன்சஸ் இருக்கா? ஆமா ப்ரோ. அதை 4 ஹவர்ஸில் ரிஃபைன் பண்ணுங்க. 4 ஹவர்ஸ் கோ டு த 4 ஹவர்ஸ். ரைட் கிளிக் ரீசெட் சார்ட். ஓகே. மேலே 4 ஹவர்ஸில் இன்பேலன்ஸ் இருக்கா? ஆமா ப்ரோ. இருக்கா? எங்கே இருக்குது? எது வரைக்கும் இருக்குது? இந்த இது ப்ரோ. எங்கே இருக்குது? இருக்கா? ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமா ப்ரோ. போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ப்ரோ. இருக்கு. போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ப்ரோ. இருக்கு. அங்கே போகிறதுக்கு டவுன் ட்ரெண்டோட லாஸ்ட் ஃபிளிப்பு இருக்கு ப்ரோ. இந்த டைம் ஃப்ரேம்லயா ப்ரோ? எஸ் கரண்ட் டவுன் ட்ரெண்டுக்கு லாஸ்ட் ஃபிளிப் எங்கே இருக்கு? இந்த ப்ரோ. அது டவுன் ட்ரெண்டுக்கு நான் சொல்கிறேன். நான் கேட்குற கேள்வி என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. டவுன் ட்ரெண்டுக்கு லாஸ்ட் ஃபிளிப் எங்கே இருக்கு? இந்த சொல்லலாமா ப்ரோ? குட். அப்போ ஹை எது? இந்த இது ப்ரோ. என்ன நடந்திருக்காங்க? பிரேக் அவுட் ஆயிடுச்சு ப்ரோ. பிரேக் அவுட் ஆயிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கா? ஆமா ப்ரோ. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நோட் டவுன். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. ஒரு அப் ட்ரெண்டா மாதிரி இருக்கு. அந்த ஹைலேருந்து லோக்கு ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணுங்க. ஹை டு லோ. ப்ரோ இந்த ஹைட் எவ்வளோ? மேலே 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 மேலே. ஸோ 50%லையும் ஒன்றும் இல்லை. 618ல மட்டும் என்ன இருக்கு? ஒரு ரிஃபைன்மெண்ட் ஜோன் தெரியுதா? மேலே 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 618ல வச்சு பாருங்க. ஒரு எதுவுமே இல்லை. ஸோ ஆஸ் வி எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் எங்கே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? கீழே வரதுக்கு தான் ப்ரோ சான்சஸ். கீழே வரதுக்கு சான்சஸ்லாம்
மேல போறதுக்கே சான்சஸ் இருக்கு. எனக்கு 608லயோ இல்ல 50% அது ஏதாவது இம்பார்ட்டன்டான லெவல் இருக்கா? இல்ல ப்ரோ இல்ல. இல்ல. ஸோ இட்ஸ் வில் பி பாசிபிள். பட் கரண்டான ட்ரெண்ட் எதை நோக்கி இருக்கு? கீழ் டவுன் ட்ரெண்ட் தான் ப்ரோ. கரண்ட் இப்போ கரண்ட் இப்ப சிச்சுவேஷன் கரண்டா இருக்கிறது அப் ட்ரெண்ட் ப்ரோ. கரண்டா இருக்கிறது அப். ஸோ அப் ட்ரெண்ட். அப்போட இம்பல்ஸா இருக்கா? ஆமா ப்ரோ. அதுக்கு ரீடெஸ்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படின்னா கண்டினியூவா என்ன மேல பண்ணலாம்? மேல மேல போலாம் ப்ரோ. போலாம். ஸோ ரீடெஸ்ட் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்போ ரீடெஸ்ட் கொடுக்கணும்னா இந்த அப் ட்ரெண்ட் இம்பல்ஸ் உடைய மைனர்ல என்ன ஆகணும்? பிரேக் பண்ணணும் ப்ரோ. பிரேக் அவுட் ஆகணும். 1 ஹவருக்கு போங்க. ஸோ 1 ஹவர் பார்க்காம போங்க. ஸோ ரைட் கிளிக் ரீசெட். ப்ரீவியஸ் லோ எங்க இருக்கு? ப்ரீவியஸ் லோ இது ப்ரோ. நோட் டவுன். இப்போ இந்த லோவை பிரேக் பண்ணா இந்த லோல இருந்து இந்த லோக்கு என்ன பண்ணும்? இந்த லோ டு ஹை ரீடெஸ்ட்மென்ட் செக் பண்ணுவோம் ப்ரோ. செக் பண்ணும். இன் கேஸ் பிரேக் ஆமா பண்ணா ப்ரோ. லோக்கும் செக் ஹைக்கும் பண்ணுவோம். என்ன பண்ணும்? ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணும். ரீடெஸ்ட்மென்ட் லெவல் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவை பேஸ் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணும்? மூவ் ஆகும் ப்ரோ. மூவ் ஆகும். மார்க்கெட் என்ன பண்ணும்? மூவ் ஆகும். மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 15 மினிட்ஸ் போங்க. ஸோ பட் 15 மினிட்ஸ்ல அப் ட்ரெண்ட் உடைய மைனர் லோ என்ன இருக்கு? 15 பிரேக் மினிட்ஸ்ல ஆயிடுச்சு. பிரேக் ஆயிருக்கா? தெரியுதா? ஆமா ப்ரோ. நான் இங்க பிரேக் ஆயிருக்கு. இப்போ லோ மேலே தூக்கிட்டு போங்க. இந்த 1 ஹவர் லோ 15 மினிட்ஸோட மேட்ச் பண்ணுங்க. அப்படி மேலே தூக்கிடுங்க. ப்ரோ ஃபிளிப் மேல அப் ட்ரெண்டோட லாஸ்ட் ஃபிளிப் மொத்தமா எடுத்துட்டு லோ அது கீழே இருக்க மார்க் பண்ணலாம் ப்ரோ. நான் எது? அதுதான் அதுக்கு மேஜர் ஃபிளிப் எல்லாமே ஈக்குவல் ஹை தானே வச்சிருக்கு மேல. மேஜர் ஃபிளிப்னா இது இப்போ மார்க் பண்ண லோக்கு அடுத்த லோ வராதா? முன்னாடி இருக்கு. முன்னாடி இருக்க லோ தான் நான் சொல்றேன் மாட்டுங்கண்டு. அப்படி அவரு அதை தான் சொல்றேன். 15 மினிட்ஸ்க்கு போங்க. மேலே இந்த தூக்குங்க லோ பஸ். இந்த லோ தானா ப்ரோ? தட்ஸ் இட் யா. இந்த லோ இப்போ பிரேக் அவுட் ஆயிடுச்சா? அப்போ மார்க்கெட் என்னதுக்கு வாய்ப்பு இருக்கு? கீழே ரீடெஸ்ட்மென்ட் லெவல் வராது வாய்ப்பு இருக்கு. வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹைல இருந்து லோக்கு ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணுங்க. ப்ரோ இது 4 ஹவர்ஸ்ல ஹைல செக் பண்ணணுமா? இந்த ஹைல இருந்துமா மேல உள்ள ஹைல இருந்து லோ இம்பல்ஸ் சமாளிக்கல லோ பிரேக் அவுட் ஆகி தட்ஸ் இட் கட். ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் பாருங்க, மார்க் பண்ணுங்க. ஃபிஃப்டி டு சிக்ஸ்டியை மார்க் பண்ணுங்க. 50 to 60 ஒரு சப்ளை லெவலாக இருக்கு பாருங்க. ஓகே கட். ஓகே அண்ணா இதை பார்க்கும்போது மேலே இம்பேலன்ஸும் இருக்கா? ஆமா ப்ரோ பெரிய ஸோ இம்பேலன்ஸ் இருக்கு. அதை கவர் கூட பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜூம் பண்ணுங்க. வெல் சி மார்க்கெட்டை வெயிட் பண்ணி தான் என்ன பண்ணணும்? பார்க்கணும் ப்ரோ. பார்க்கணும். ஸோ ஸோ அந்த இன்பேலன்ஸை கரெக்ட் பண்ணலாம். இங்க அண்ட் தென் இம்பேலன்ஸை இந்த கவர் அதாவது இம்பேலன்ஸை கவர் பண்ணிட்டும் இந்த கீழே வரலாம். சிக்ஸ் பிரேக் பண்ணா இன்பேலன்ஸை கவர் பண்ணும். ஓகே ப்ரோ. ஓகே இல்ல ஓகேவா? அப்படின்னா இந்த 608ல ரியாக்ட் பண்ணிட்டும் கீழே வரதுக்கு சான்சஸ் தாட்ஸ் இருக்கு. இட் ப்ராபபிலிட்டிக்கு. ஸோ செல்லிங் ப்ராபபிலிட்டி இன்னுமே செல் ப்ராபபிலிட்டி கிடைச்சிருக்கா? இல்லை. இல்ல செல்லிங் ப்ரோ. ப்ராபபிலிட்டி கிடைச்சா மட்டும் என்ன பண்ணுவோம்? சென்ட்ரேட் எடுக்கணும். தாட்ஸ் இட் அவ்வளோதான். சூப்பர் சூப்பர் யோகேஸ்வரன். அப்படியே ஒரு பார்ட் போடுங்க எப்படி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் ஜூம் அவுட் பண்ணிட்டு ஓகே ப்ரோ. ஒரு பிளான் செட்டப் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ ஜூம் அவுட் பண்ணிட்டு லோலேருந்து ஹைக்கு, மேஜர் லோலேருந்து ஹைக்கு, 4 ஹவர்ஸ் லோலேருந்து ஹைக்கு ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணுங்க. லோ பிரேக் ஆயிடுச்சுல, அப்போ என்ன பண்ணுவோம்? லோ பிரேக் ஆனால் என்ன மேல பண்ணுவோம்? லோலேருந்து மேல ஹைக்கு, செக் பண்ணுவோம் ப்ரோ. லோலேருந்து ஹைக்கு ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணுங்க. 4 ஹவர்ஸ்ல இல்லை 15 மினிட்ஸ்லேயே செக் பண்ணுங்க. 15 மினிட்ஸ். சரி ப்ரோ. ஆமாம் ஓகே அதான் பிரேக் பண்ணிடுச்சுல. லோலேருந்து ஹைக்கு செக் பண்ணுங்க. ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை. குட். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் எங்கே இருக்குமா? ஸோ இங்க இருக்கு ப்ரோ. 50% இஸ் குட். ஸோ ஆமா ஸோ ப்ரோ. ப்ராபபிலிட்டி ஃபார் 608க்கு யா 50% அந்த 50% லெவலில் வரலாம். பட் 608 இம்பேலன்ஸ் இருக்கு. 618 மார்க் பண்ணுங்க. ஜோனாவே மார்க் பண்ணிடுவோம். யா ரைட். ஸோ கவர் பண்ணிட்டா இங்கே மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேலே போகலாம். இப்போதைக்கு மார்க்கெட் எப்படி வரலாம்? இன்கேஸ் அந்த 608 பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணலாம்? மார்க்கெட்டு கீழே வரலாம். இந்த கீழே யாரோ மார்க் போடுங்க.
இங்கேருந்து மார்க்கெட் மேலேயும் போலாம். இன் கேஸ் இந்த 600 உடைச்சிச்சுன்னா இந்த 618 உடைச்சிச்சுன்னா இந்த 618 ப்ரோ எஸ் மேஜர் 618 இத உடைச்சிச்சுன்னா உடைச்சிச்சுன்னா லோக்கு வந்துரும் இட்ஸ் ப்ரோ. கமிங் டு த டவுன். ஸோ அப்படியே டவுன் ஆயிடுமா? ஆமா ப்ரோ. அப்படியே டவுன் ஆயிடுமா? இங்க தான் ப்ரோ. இல்ல ப்ரோ ஒரு இது இம்பல்ஸ் கொடுத்து ரீடெஸ்ட் கொடுத்து அப்படிதான் ப்ரோ. ஸோ ஓகே சும்மா ஒரு மேனுவலாக ஒன்று வரைஞ்சு காமிங்க. ஓகே ப்ரோ. உடைக்காதது வரைக்கும் இத உடைக்காத வரைக்கும் மேல போயிடும் ப்ரோ. அடிச்சுட்டு மார்க்கெட்டு மேல மேலே போயிடும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இருக்கு ப்ரோ. ஓகேங்களா? இன்கேஸ் இப்போ கரண்டா இருக்கிற சுச்சுவேஷன்ல 600 வச்சுச்சுன்னா மார்க்கெட் எங்க போயிடும்? மேலே போயிட்டு அந்த 50% லெவல்ல இருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம்? அங்க போய் அதை கவர் பண்ணிட்டு ரிட்டர்ன் கீழ வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ வி கேன் மேக்கிங் ப்ராபபிலிட்டி ஃபார் த செட்டில்ஸ். ஓகேவா? ஆமா ப்ரோ. சூப்பர் குட் 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 கை தட்டுங்கப்பா. சூப்பரா பண்ணிருங்க. தேங்க் யூ ப்ரோ. வா கை தட்ட பண்ணுங்க. கை தட்டுங்கப்பா. சூப்பர் சூப்பர் சூப்பர்.